Welcome to தகவல் களஞ்சியம். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த வீடியோவில் நம்ம மின்னலை பற்றி பார்க்க போகிறோம். மின்னல் என்பது மழைக்காலங்களில் திரண்ட கார்மேகங்களின் இடையே ஏற்படும் மிகப்பெரிய தீப்பொறி போன்ற மின்பொறிக்கீற்றல். கண்ணை பறிக்கும் ஒளிவீச்சோடு கோடுகளாய் வானில் கிளைத்து நொடி பொழுதில் தோன்றி மறையும் நிகழ்ச்சிதான் மின்னல். மின்னலோடு கூட பேரொளியாய் இடி இடிப்பதையும் கேட்கலாம். மழை மேகங்கள் தமக்குள் இருக்கும் அணுக்கள் பல வழிகளிலும் உராய்ந்தோ பிறவாரோ மின்னூட்டம் பெற்று விடுகின்றன. மின்னூட்டம் பெறும் வழிபாடுகள் எல்லாம் முற்றிலுமாய் அறியப்படவில்லை. ஆனால் இப்படி மின்னூட்டம் பெற்று அது அதிகமாகி வரும்போது எதிர் மின்னூட்டம் கொண்ட பிற மேக கூட்டங்கள் அருகே வரும்பொழுது மின்னூட்ட ஈர்ப்பு விசையால் காற்றின் வழியே மின்னாற்றல் பாய்ந்து மின்னூட்டத்தை இழக்கின்றன. இவ்வாறு காற்றின் வழியே மின்னூட்டம் பாயும் பொழுது மின்பொறியாய் ஒளிவிடுகின்றது. ஒளி கீற்று போல் ஒளி இழையாய் தெரியும் பகுதியில் காற்று மின்மயமாக்கப்படுகின்றது. சில பொழுதுகளில் மின்னல் ஒரு மரத்தையோ நிலத்தையோ தாக்க வல்லது. மின்னல் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆட்களையும் கூட தாக்கும். இதனால் பலர் உயிரிழந்து உள்ளனர். தொடர்ந்து ஆண்டுதோறும் உயிரிழந்தும் வருகின்றனர். வானில் வானூர்தியில் பறந்து செல்லும் பொழுது இவ்வாறு தாக்குதல் நிகழும். ஆனால் தரைக்கு இவ்வாற்றல் இறங்க அதிக வாய்ப்பில்லாததால் அதிக சேதம் ஏதும் விளைவிப்பதில்லை. சிறந்த ஆய்வு மற்றும் புரிந்துணர்வு மூலம் மின்னல் பொதுவாக 3 வகைப்படும். மின்னல் முகில்களிலிருந்து புவியில் முடிவடைதல் புவி மின்னல் எனப்படும். இதில் மிகவும் பொதுவானது. மேலும் மிக குறைந்த அளவில் ஏற்படும் மின்னல் வகை உண்டு. அது முகிலில் இருந்து வளிக்கு வெளியிடப்பட்டு முடிவடையும் மின்னல். இது வளிமின்னல் எனப்படும். ஓகே காய்ஸ், இது போல பயனுள்ள வீடியோவை பார்க்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.